யாரும் இல்ல. குடிக்கண்ணு நாட்டு மாடு கிராஸ். அதான கிராஸா நாட்டு மாடு? ஆமாண்ணா, நாட்டுக்கல்ல கிராஸுங்கண்ணா. நாட்டுக்கல்ல கிராஸ் என்ன ரேட்னா வருது? ஆனா அது 5 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. ஒரு 7 ரூபாய் சொல்லுங்க. 5 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஆமாங்கண்ணா. நீங்க என்ன விலை சொல்றீங்க? 7 ரூபா தான் கொடுத்துருங்கண்ணா. 7 ரூபா தான் கொடுத்துடலாம். விற்பனை விலை எல்லாம் இன்னைக்கெல்லாம் முகூர்த்த நாள் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குதுண்ணா. ஸ்லோவா தான் இருக்கு. ஆடுல அதிகமா வள்ளிங்கிறீங்களா? ஆமாண்ணா, 6 ரூபாயில இருந்து 5 ரூபாய் வரல இருக்குதுண்ணா. 6 ரூபாயில இருந்து வாரம் 6 ரூபாயில இருந்து இருக்குங்கிறீங்க. ஆமா ஆமா. 6 ரூபாய் கண்ணு நிறைய கிடைக்குமா? அத வரண்ணா, அது 6 ரூபாய்க்கு கொடுக்கலாம்ண்ணா. இது 6 ரூபாய்க்கு கொடுக்கலாம். கொடுக்கலாம்ண்ணா. இன்னைக்கு வந்து லோ பட்ஜெட்ல எத்தனை ரூபாயில இருந்து வருதுண்ணா? ஆனா ஒரு 8 ரூபாயில இருந்து இருக்குதுண்ணா. 8 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். அப்படியே 8 ரூபாய்க்கு எதுங்க? அதான் ஆமாங்க. இந்த கண்ணு 8 ரூபா கண்ணு. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? இன்னொரு 4 மாசம் இருக்குண்ணா. 4 மாசம் கண்ணு. இந்த கண்ணெல்லாம் எல்லாமே 4 மாசம் 5 மாசம் எல்லாம் 8 ரூபாய் 7 ரூபா. 8 ரூபா 7 ரூபா ரேஞ்சு தான். ஆமாங்க. இது ஒண்ணு கருப்பு வருது இல்லைங்க, இது என்ன ரேட் வரும்? அது ஒரு 8 ரூபா வருங்க. எல்லாமே 8 ரூபா 8 ரூபா ரேஞ்சில் இருக்குது. லோ பட்ஜெட்ல மட்டும் தான். ஆமாங்க. எத்தனை உருப்படி இன்னைக்கு கொண்டாந்தீங்க? ஆனா 5 கொண்டு வச்சிருக்குது. எத்தனை? 5. விற்பனை எல்லாம் விற்பனை கொஞ்சம் கம்மி தானா? அப்படியே நிக்க மாட்டிருக்கு. ஆமாங்க, அப்படியே இருக்குது. ஒன்றும் விற்பனை இல்லை. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்துல நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து வளர்ப்பு கிடாரிகளோட விலைகளை தான் பார்க்க போறோம். ஒண்ணு என்ன விலை வந்து கேட்டோம்னா முடிஞ்சா அவங்க கான்டாக்ட் நம்பர் கேட்டுருவோம். இது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டின கிடாரி கன்றுகள். இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு பெருந்துறை வழியா குன்னத்தூர் வர்ற சாலையில அமைஞ்சிருக்கிற சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்குது. 2 ஜோடி கிடாரி வாங்கியிருக்காரு. ஐயா தான் வாங்கியிருப்பாருன்றது என்ன விலைக்கு வாங்கினாலும் கேட்டு பார்ப்போம். ஐயா என்ன விலைக்கு வாங்கினீங்க? ஒவ்வொன்னு 2 சேர்ந்து 42. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க ஐயா? அது 8 மாசம் கண்ணு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? வெள்ளோட்டு கிட்ட இருந்து. இப்படி இந்த வாரம் விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க, எப்போ விற்கிறோம் இப்போ விற்கிற மாதிரிதான் இருக்குது. இந்த டைம்ல வந்து அதிகமா கிடாரி கண்ணுகள்லாம் சேல்ஸ் ஆகுது, கண்ணுக்குட்டி பூரா. என்ன காரணங்க? மழை பெய்ச்சு புள்ளி வச்சுருங்க, அதனால எல்லாம் வந்து வாங்கிருக்காங்க. சரிங்க ஐயா, சொல்லணுங்களா? பேசுங்க. என்ன பேசுறீங்க? ஒட்டு பேச வேண்டிய கட்டு ரெண்டு வாங்கணும். 40,000 41,000. 41,000 ஐயா குடிச்சிட்டு போறதுங்களா? 41,000. சரி சரி. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல நாங்க வாங்கணும். வாங்குனீங்க. நீங்க விவசாயிங்களா? ஆமா. சரிங்க. உங்க பேரு? தங்கவேலு. தங்கவேலு. சரி, ரொம்ப நன்றி. அப்படியே பாத்தீங்கன்னா மும்மரமா வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் வளைச்சு வளைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வாங்கியாச்சா? விலை கேட்டிருக்கு. பாத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணை சுழியில செக் பண்றாங்க. அவரு வாங்கி கொடுக்குற ஒரு ரேட் இருக்கு, வாங்கி கொடுக்குற ஒரு இருக்கு இல்ல, அவரே தான். என்ன விலைன்னு தெரியல, பேசிட்டு இருக்கேன். என்ன விலைன்னா வருது? 55. பல்லுங்க இன்னும் பல்லு போடல. 2 வருஷம் இருக்குங்களா? 9 வருஷம் கிடைக்கும். சரி, எடுத்துடலாம். அவருதான் கண்ணு. சரி சரி. விலை மோதிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிந்தாமணி HF கிடாரி கன்றுகள், காரிமுகத்தில் இருக்கிற கிடாரி கன்றுகள் பூராங்க சொன்னாரு. நல்ல பக்கா குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கன்றுகள்னு சொல்லலாம். அதிக கறவை திறன் கொண்ட கிடாரி கன்றுகள் வாங்கணும்னா அன்னைக்கு பேட்ச் ஜம்மு புல் கருப்புல லைட்டா ஒயிட் பேட்ச், இந்த மாதிரி கார் கலர கன்றுகள் நிறைய வரும். இதெல்லாமே மன்னங்குணம் அந்த மாதிரி பண்ண கன்றுகள் தான். மொட்டை மாடுதான் இங்க பூரா HFல சட்டை மாடு பூரா முட்டையா தான் இருக்கு. கொம்போட எதுவுமே இல்லை. உள்ளே ஒண்ணுதான் கொம்பு மாடு. மினிமம் வந்து 40 ரூபாய்க்கு மேல இருந்து அவர்கிட்ட விலை நிலவரம். இதுல வந்து 2 பல்லு 4 பல் தரத்துல வேணாலும் வாங்கிக்கலாம். அது போக பெஸ்ட் மாடு இருந்தாலும் சொல்லிடுவாங்க. இப்படி காமிக்கிறத விட நம்ம அப்படி உள்ள போவோம். இங்க வருங்க, புல் கருப்புல செம்போதுக்காரின்னு நினைக்கிறேன். வாங்கி கட்டிட்டாங்க. இது ஜம்முன்னு இருக்கு. எல்லாமே வாங்கி கட்டணும் கட்டுறீங்க.
அப்படியே ஓரளவுக்கு தரமான பொடிக்கன்றுகள் பார்த்துட்டோம். இன்னைக்கு சந்தை போயிட்டு இருக்கு. அப்படியே உள்ள போகும். பாத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் நல்ல ஜெகஜோதியா இருக்குங்க. விற்பனை அவ்வளவு நார்மலா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உள்ள போயிருமா ஜெர்சியில பாப்போம். செவலை ஒரு 3 வச்சிருக்காங்க. 4 அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எல்லாம் விற்பனை எப்படி போயிட்டு இருக்குதுங்க? விற்பனை ஒரு சுமார் தான், அதிகமா இல்ல. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு நாங்க ஒரு 5 கொண்டு வந்தோம். 5. ஆமா. கைவசம் இருக்கிறது கைவாசம் நிறைய இன்னும் இருக்குது, ஒரு 10 இருக்குது. 10 உருப்படி இருக்கு. ஆமா. சரி, இந்த செவலை என்ன ரேட் வருங்க? இதெல்லாம் வருங்க 26, 30. 26 இருந்து. ஆமா, 30 வரைக்கும். பொடிக்கன்னு இது பொடிக்கன்னு 12, 13. 12, 13. ஆமா. பேசினா அனுசரிச்சு தரலாம். அதுவும் அனுசரிச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு சந்தை எப்படி போயிட்டு இருக்குங்க? சந்தை சுமார் தானுங்க. சுமார் தான், சூடு இல்ல. சூடு இல்ல. கூட்டம் வேணா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. கூட்டம் இருக்குது. படு விலைக்கு கேக்குறாங்க. பாதி விலைக்கு இல்ல, தர ரேட்டு கேட்பாங்க. வெட்டு மாட்டு விலைக்கு கேக்குறாங்க. அதே அப்பா. சரி சரி சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு வேணா இங்க சந்தைக்கு வந்தீங்களா? வாங்கலாம். இப்போ வளர்ப்பு கடாரி கண்ணு வாங்கணும்னா எத்தனை மணிக்கு வரோம்னா உள்ள? காலையில 8 மணிக்கு வந்துடும். காலையில 8 மணிக்கு உள்ள வந்து. ஆமா, 8 மணிக்கு. நாங்களும் 7 மணிக்கு வந்து. 7 மணிக்குள்ள வந்துடும். 6ல இருந்து 7 மணிக்குள்ள வந்துடும். சரி, ஓகே ஓகே. அப்படி பார்த்தோம்னா சட்டை கண்ணு, ஜெர்சி உச்சப்புல சேர்ற கண்ணு. அண்ணா வணக்கம். இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்லோதாங்கண்ணா. ஸ்லோதான். ஆமா. என்ன காரணங்க? என்ன கண்ணு வரத்து நிறைய இருக்கு. வரத்து நிறைய இருக்கு. ஆள் பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. கூட்டமெல்லாம் கூட்டம் கம்மியா தானே இருக்குது. கண்ணு நிறைய இருக்கு. கண்ணு நிறைய இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன ரேட் இருந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங் வருங்க? எல்லாம் இருக்கு. 30 ரூபாயில இருந்து இருக்கு. 30 ரூபாயில இருந்து இருக்கு. 30 ரூபாயில இருந்தே இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? எதுங்க இதா? இது 26 ரூபா இருக்கு. 26. 26 ரூபா இருக்கு. சரி, ஓகே. மொட்டை மாடு டெஸ்ட் மாடு ஏதாச்சும் ஒண்ணாந்துருக்கு? டெஸ்ட் ஒண்ணும் இல்லைங்க. டெஸ்ட் இது இல்ல. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா இங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சந்தைக்கு வந்தாவே வாங்கிக்கலாம். சந்தைக்கே வந்து வாங்கிக்க அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. போன் பேச முடியறது இல்ல. போன் பேசவே முடியலையா? சரிங்க. சரி. இப்படி மைக் எடுத்துறேன். அதுக்குள்ள பாக்குறாங்க பூச்சி. அதே மாதிரி உள்ள பார்த்தோம்னா ஐயா பொடிக்கண்ணு, செவலக்கண்ணு, 3 கிராக்கி கண்ணு வச்சிருக்காரு. பாக்குறதுக்கு வந்து ஜப்புன்னு இருக்கு. என்ன விலை வருதுன்னு கேட்டு பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் கொஞ்சம் சோம்பலுங்க. இல்ல, சோம்பல் தான். ஆளு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. மாடு இன்னும் விற்கணும் இல்லைங்க. மாடு விற்கணும்ல. மாடு கடல் அலையாட்டு கிடக்குது. கண்ணு வந்து வரத்து நிறைய இருக்க மாட்டேங்குது. ஆமாங்க. சரி சரி. இன்னைக்கு எத்தனை ரூபாயில இருந்து விலை போயிட்டு இருக்கீங்க? வளர்ப்பு ஒரு 10 கண்ணு கொண்டாந்தோம்ங்க. ஒரு 3 கண்ணு வித்துது. விற்பனையே இல்லைங்க. விற்பனை இல்ல. இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இன்னைக்கு? இதெல்லாம் ஒரு 13 ரேட் வருது. 13 ரூபா ரேட்டு. எத்தனை, ஒரு 6 மாச கண்ணு இருக்குமா? ஒரு வருஷம் இருக்குங்க. 1 வருஷம் இருக்கு. இதெல்லாம் ஓரளவு சைஸ் மாடுதான் வரும். ஆமாங்க. சைஸ் மாடுதான், வீட்டுக்கு ஏத்த மாடா வரும். ஆமாங்க. சரி சரிங்க. இதெல்லாமே நீங்க கொண்டாந்ததா? ஆமா ஆமாங்க. அந்த கருப்பு உங்களுதா? கருப்பா வருது. அது என்ன விலை வருங்க? அது 5 ரூபா வருங்க. 5 ரூபா வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் இன்னைக்கு சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? அவருக்கு சொல்ற அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுது? ஏதோ சுமாரா போகுதுங்க. சுமாரா போகுது. எல்லாம் விற்பனை ரொம்ப மந்தமா போற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மந்தம் தான். எல்லாம் கண்ணு பூரா ஜம்முன்னு இருக்க மாட்டிருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? எல்லாம் 27, 25, 22 இந்த மாதிரி வருது. இந்த சென்ட்ரல் இருக்கிற ஒயிட்ல கருப்பு பேட்ச் 23 ரூபா வருது. 23. ஜெர்சி கிராஸுங்களா? ஆமா. ஜெர்சி கிராஸ் 23. ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா? 1 வருஷம் கண்ணு இருக்கு. 1 வருஷம் கண்ணு இருக்கும். ஓகே. இந்த கண்ணெல்லாம் என்ன ரேட் வருங்க? 20 ரூபா வருங்க. அது 20, அது 21 வருங்க. எல்லாமே 20 ரூபா ரேஞ்சுக்கு தான் நீங்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி கண்ட்ரில் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கே வரலாமா? சந்தைக்கே வரலாம். சந்தைக்கே வரலாம். எத்தனை மணிக்கான சந்தைக்கு வரும்? ஒரு 7 மணிக்காட வரணும். 7 மணிக்காட்ட வரும். சரி, ஓகே. ஓகே, நன்றி. நல்லா பேசலாம். இவருக்கு பிடிக்க நல்லா இருக்கு. ஆனா இது வந்து விலை சொல்ல மாட்டாங்க. அதனால காமிச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கன்றுகள் எல்லாம் இங்கே சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். என்ன ரேஞ்சுன்னு தெரியல. இந்த மாடு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விலை சொல்லுவாங்க.
இன்னைக்கு வந்து கன்றுகள் வரத்து நிறைய இருக்கு, கட்டி விற்பனை ரொம்ப மட்டமா போகுது. அதனால வந்து பேசுற கண்டிஷன்ல யாரும் இல்ல. குடிக்கண்ணு நாட்டு மாடு கிராஸ். இதெல்லாம் கிராஸா நாட்டு மாடு? ஆமாண்ணா, நாட்டுக்கல்ல கிராஸுங்கண்ணா. நாட்டுக்கல்லே கிராஸ். என்ன ரேட்னா வருது? ஆனா அது 5 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. ஒரு 7 ரூபாய் சொல்லுங்க. 5 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஆமாங்கண்ணா. நீங்க என்ன விலை சொல்றீங்க? 7 ரூபா தான் கொடுத்துருங்கண்ணா. 7 ரூபா தான் கொடுத்துடலாம். எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குமா? 4-5 மாசம் இருக்கும். 4 மாசம் இருக்கும். 6 மாசமே இருக்கு. பக்கமா இருக்கும். சரி, அந்த கண்ணெல்லாம் என்ன ரேட் வருங்க? ஆனா அது 19 ரூபா ரேட்ல சொன்னாங்கண்ணா. பல்லு போடல. 13-14 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 13-14 தான் போறாங்க. ஆமாங்க. இதெல்லாம் எத்தனை ஒரு 6 மாசம் கண்ணுங்களா, 1 வருஷம் கண்ணா? ஆனா 1 வருஷம் பக்கமா இருக்குங்கண்ணா. 1 வருஷம் பக்கமா இருக்குங்க. இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போகுது? சம்பளம் தாங்கண்ணா. இன்னைக்கு சம்பளம். இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் வியாபாரம் கம்மி தாங்க. கம்மிதான். சரி, ஓகே. இந்த மாதிரி மாடல் என்னங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்கண்ணா. சரி, ஓகே. ஓகேண்ணா, நன்றி. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா பால்கன்ல இருந்து பெரிய பெரிய சைஸ் எல்லாமே கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு உள்ள ரேஞ்சில் இருந்து பேசணும்னா, வேற பேசணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது பூராமே புளியம்பட்டி ஏரியால இருந்து கொண்டாட மாடுகள். சைஸ் வேறையா வச்சிருக்காங்க. கொடிக்கன்ல இருந்து பெரிய தரத்துல இருக்கிற மாடு, 2 பல் கிடாரில் இருந்து எல்லாமே கலர் கலரா ரக ரகமா வச்சிருக்காங்க. இந்த கன்றுகள் வேணா பேமெண்ட் முடிச்சு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன விலை வரும்? 40 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். 30 ரூபா, 35 ரூபா, 30-35 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 40 ரூபா இருக்கு. இதுல டெஸ்ட் மாடா வச்சிருக்கானா? டெஸ்ட் இல்லைங்க. டெஸ்ட் இது இல்ல. சரி, ஓகே. கையால சரி, டெஸ்ட் இது இல்லைங்க. சென்ட்ரல் இருக்கிற ஒரு ஜம்முட் இருக்கு. அப்படியே உள்ள பொடிக்கன்று இருக்கிற பக்கம் போயிடலாம். லோ பட்ஜெட்ல, அதாவது கம்மி ரேட்ல இருக்கிற இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? 10 ரூபா ரேஞ்ச் வரும். எல்லாமே ஆவரேஜா 10 ரூபாயா? ஆவரேஜ் 10 ரூபா. இந்த கன்றுகள் பூராம ஆவரேஜா 10 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எது பேசுற கட்டி உருவே இருக்காங்க. மரமா வியாபாரம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கிடாரி கன்றுகள் வரத்து நிறையவே இருக்கு. நல்லா பெரிய சைஸ் மாடல் இருக்கு. பெரிய பெரிய சைஸ்ல வளர்ப்பு கிடாரிகள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே உள்ள லோ பட்ஜெட்டுக்கே போயிடும். அப்படியே கொஞ்சம் வந்துட்டோம். அண்ணா வணக்கம். இன்னைக்கு எப்படி போகுது விற்பனை விலை எல்லாம்? இன்னைக்கெல்லாம் முகூர்த்த நாள் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குதுண்ணா. ஸ்லோவா தான் இருக்கு. ஆளுல அதிகமா வரலைங்கிறீங்களா? ஆமாங்கண்ணா, வரலைங்கண்ணா. எல்லாம் காட்டுக்காரில் ஒருத்தரும் வரலைங்கண்ணா. கூட்டம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கூட்டம் ஃபுல்லா தான் இருக்குதுங்கண்ணா. எல்லாம் வேடிக்கை தான் பாக்குறாங்கண்ணா. ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்க. திருப்பியாச்சு எடுத்துட்டு தான் வந்துருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வருது இன்னைக்கு? அண்ணா 6 ரூபாயில இருந்து 5 ரூபாய் வரல இருக்குதுண்ணா. 6 ரூபாயில இருந்து வாரம் 6 ரூபாயில இருந்து இருக்குங்கிறீங்க. ஆமா ஆமா. 6 ரூபாய் கண்ணு நிறைய கிடைக்குமா? அத வரண்ணா, 6 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இது 6 ரூபாய்க்கு கொடுக்கலாம்ண்ணா. இந்த கண்ணு எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு? 4 மாசம் இருக்கும்ண்ணா. 4 மாசம் கண்ணு 6 ரூபாய். ஆமாண்ணா. மாடு பெரிய சைஸா வருங்களா? அண்ணா ஒரு அளவுக்கு பாருண்ணா. ஒரு 40 ரூபாய் விலைக்கு ஆகுங்கண்ணா. சரி சேனையிலண்ணா. மத்தவெல்லாம் என்ன ரேட் மட்டும் கடைசி இருக்குங்க? அந்த பெரிய கண்ணு ஆனா பெரிய கண்ணு ஒரு 14 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 14. ஆமாண்ணா. இன்னைக்கு விற்பனை எல்லாம் ஒரு அளவுக்கு சுமார் தான். எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? அண்ணா 8 உருப்படி கொண்டு வந்தேண்ணா. 3 கொடுத்துட்டுனா 5 இருக்குதுண்ணா. 5 தான் இருக்கு. ஆமாங்கண்ணா. சரி, ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தாலும் வாங்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் இருந்தா தர முடியுங்களா? தரலாண்ணா. 99 99 94 89 27 64. சரி, ஓகே. ஓகேண்ணா. உங்க பேரு? அதிபர்ண்ணா. அதிபர்.
அதிபர் 6 ரூபாய் கன்று இருக்காங்க. அப்படியா பிடிக்க இங்க போறது எல்லா பட்டும் மாடு அப்படியே ஸ்ட்ரெச்சான மாதிரி நின்று இருக்கு. இந்த மாதிரி இங்கே பொடிக்கின்றது நிறைய வச்சிருக்காங்க. எல்லாமே பால் கண்ணுதான். சும்மா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம். இப்படியே பேசிடுறீங்களா இல்ல வியாபாரம் முடியுமா? இன்னைக்கு வந்து லோ பட்ஜெட்ல எத்தனை ரூபாயில இருந்து வருதுண்ணா? ஆனா ஒரு 8 ரூபாயில இருந்து இருக்குதுண்ணா. 8 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஆ அப்படியே 8 ரூபாய்க்கு எதுங்க? அதான் ஆமாங்க. இந்த கண்ணு 8 ரூபா கண்ணு. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? இன்னொரு 4 மாசம் இருக்குண்ணா. 4 மாசம் கண்ணு. இந்த கண்ணெல்லாம் எல்லாமே 4 மாசம் 5 மாசம் எல்லாம் 8 ரூபாய் 7 ரூபா. 8 ரூபா 7 ரூபா ரேஞ்சு தான். ஆமாங்க. இது ஒண்ணு கருப்பு வருது இல்ல, இது என்ன ரேட் வரும்? அது ஒரு 8 ரூபா வருங்க. எல்லாமே 8 ரூபா 8 ரூபா ரேஞ்சில் இருக்குது. லோ பட்ஜெட்ல மட்டும் தான். ஆமாங்க. எத்தனை உருப்படி இன்னைக்கு கொண்டாந்தீங்க? ஆனா 5 கொண்டு வச்சிருக்குது. எத்தனை? 5. 5. விற்பனை எல்லாம் விற்பனை கொஞ்சம் கம்மி தானா? அப்படியே நிக்க மாட்டிருக்கு. ஆமாங்க, அப்படியே இருக்குது. ஒன்றும் விற்பனை இல்ல. இந்த மாதிரி பொடிக்கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்ண்ணா. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுறீங்க. 97 50 28 68 45 45. 5. எந்த ஊர்னா? மவுண்ட் தான் பண்ண பக்கத்துல தான். பக்கத்துலதான் மம்டி தோப்பு. சரி ஓகே. செவல கடாரி பாக்குற நல்லா சூப்பர் இருக்கு. அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க சென்னிமலையில இருந்து வர்றோம். சென்னிமலையில இருந்து. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 2 உருப்படி கொண்டு வந்தேங்க. செவலை ஒண்ணு இது ஒண்ணுங்களா? ஒண்ணு காய்ச்சிட்டு ஒண்ணு கொடுத்தாச்சு. இது வந்து என்ன ரேட்னா வரும்? இது வந்து 22 ரூபா வரும். 22. எத்தனை வருஷம் கடாரிங்க? 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் இருக்குங்களா? 1 வருஷம் கடாரி. எத்தனை ரூபா மட்டும் மோதுறாங்க? 17 17 கொடுத்துடலாம். சரி ஓகே. இந்த மாதிரி கடாரி வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கி கொடுத்து. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகே. உங்க பேரு? என் பேர் ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரமூர்த்தி. சரி ஓகே.